ஸோ இந்த எண்டோஸ்கோபி பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு நம்ம பண்ணணும்? டாக்டர் எனக்கு கொஞ்ச நாள் வயிறு காந்தலா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்ப நான் எண்டோஸ்கோபி பண்ணணுமா? ஸோ யூசுவலா இதில தான் வந்து ஏர்லி ஆன்செட் அண்ட் லேட் ஆன்செட் டிஸ்பெப்சியா என்று சொல்லுவோம். அதாவது வயது குறைந்தவர்களுக்கு இந்த மாரி ஒரு காந்தலோ, ஏதோ இருந்தனால் இனிஷியலா யூசுவலி நம்ம மெடிக்கல் தெரப்பி தான் குடுப்போம். மெடிசின்ஸ் குடுத்து, கொஞ்சம் டயட் அட்வைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் அவர்களுக்கு அறிவுறுத்தி, அதில அந்த ஆஃப்டர் பீரியட் ஆஃப் ஒரு 3 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸ் அவங்களுக்கு அது சரியாகவில்லை என்றால், அதுக்கு எண்டோஸ்கோபி செய்ய வேண்டும். வயது கூடினவர்களுக்கு, அதாவது 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு, ஒரு அஜீரணமோ, இல்ல வந்து ஒரு எரிச்சலோ ஏற்படுறதுன்னா, அவங்க வந்து அட் த ஃபர்ஸ்ட் ஷாட் இட் செல்ஃப் தே ஷுட் அண்டர்கோ எண்டோஸ்கோபி. இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, அந்த வயது கூடினவர்களுக்கு உள்ள வந்து நோய்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே இது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த மாரி சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு.